வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். 12 திருமுறைகள் குறித்து கல்லூரி பேராசிரியர் தேர்வு, முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, அரசு பணியாளர் தேர்வுன்னு அனைத்திற்கும் பயன்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தலைப்பு தான். ஏன்னா எல்லாத்துலேயுமே பொதுவாக இந்த தலைப்புகள் இருக்கிறது, வெவ்வேறு அலகுகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கல்லூரி பேராசிரியரில் அலகு 3 இடம்பெற்றிருக்கக்கூடிய 12 திருமுறைகளில் ஞானசம்பந்தர் குறித்து ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கணும். அந்த காணொலியோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதிலே இவரை பற்றின பல செய்திகள், கைலாய காட்சியை திருநாவுக்கரசர் எங்கு கண்டார், அப்புறம் திருநாவுக்கரசர் நண்பாட்டு புலவனாய் சங்கமேரி, இது எந்த பதிகம், எத்தனாவது வயதில் உயிர் நீத்தார், தென் கையிலைக்கு வேறு பெயர் என்ன, இது போன்ற பல்வேறு தகவல்கள் உள்ளடங்கியதாக இந்த காணொலி இடம்பெற்றிருக்கிறது. ஸ்கிப் பண்ணாம அப்படியே முழுமையாக பாருங்க. வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னும் பல அற்புதமான செய்திகளும், அந்த புத்தகத்தை தாண்டிய சில செய்திகளும் உங்களுக்காக இருக்கிறது. குறிப்பெடுத்துக் கொள்ளும் வகையில் பாருங்கள். இதுல காணொலிக்குள்ள பேர்லாம். திருநாவுக்கரசர் நடுநாட்டில் திருமுனைப்பாடியை சார்ந்த திருவாமூரில் வேளாண்குடியில் பிறந்தவர். தந்தை புகழனார், தாய் மாதினியார். உடன்பிறப்பாட்டியார், அதாவது இவர் உடன்பிறப்பவர் யார் அப்படின்னா திலகவதியார். பெயர் மருள் நீக்கியார். சமணத்தில் சேர்ந்து அதுக்கப்புறம் தர்மசேனர் அப்படிங்கிற பெயர் இவர்களுடைய தலைவராக இருந்தார். தமக்கை திலகவதியாரோட மீண்டும் இவரை சைவத்திற்கே கொணர இறைவனருள், சமணத்துக்கு போய் தர்மசேனரா மாறினாரு. அடுத்து தங்கையினுடைய இதுக்கு ஏற்ப சைவத்திற்கு கொணர இறைவனருள் வேண்ட சூளை நோய் உண்டாகுது. அதுக்கப்புறம் அவர் 5 எழுத்து போதனையால் நோய் நீங்க சைவம், அந்த சைவத்திலிருந்து நீங்கி சமணத்திலிருந்து நீங்கி சைவத்திற்கு வராரு. இதுவரைக்கும் பெறாத ஒரு சமணர் அப்படின்னு இவரை சொல்லலாம். அரசனை தாண்டி அரசனை தூண்டி விடுறாங்க. ஏன்னா இவர் அங்கே இங்கேயும் மாறி மாறி வராருன்னா அரசனை தூண்டி விடுறாங்க, யானையை ஏவி விடுறாங்க. அதுக்கப்புறம் திருநீற்றறையில உள்ள இடுறாங்க, நஞ்சு கொடுக்குறாங்க, கல்லில் கட்டி கடலில் வீசுறாங்க. இப்படி எல்லா துன்புறுத்தலுக்கும் மீறி இறைவனருளால் அதை எல்லாத்தையும் மீண்டு நிற்கிறார். அதான் அப்போ யானையை ஏவி பழிவாங்கப்பட்டவர், இந்த சுண்ணாம்பு நீற்றறையில் இடப்பட்டவர், நஞ்சு ஊட்டியவர், கல்லை கட்டி கடலில் வீசப்பட்டவர் அப்படின்லாம் பார்த்தோன்னா இவர் தான். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம், நற்றுணையாவது நமச்சிவாயமே அப்படி பாடி உயர்ந்தவர் தான் இந்த திருநாவுக்கரசர். அடுத்து இறைவன் அருளிய பெயர் தான் நாவுக்கரசர் அப்படிங்கிறது. அந்த நாவுக்கரசர், அப்புறம் வாகீசர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. நாவுக்கரசர், வாகீசர், அப்பர் அப்படிங்கிற பெயர்லாம் இருக்குது. இதுல இறைவன் அளித்த பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா நாவுக்கரசர். அதே மாதிரி சம்பந்தர் அளித்த பெயர் என்னன்னா அப்பர் அப்படிங்கிறது. இப்போ ஆட்சிய அற்புதங்கள். பாம்பு கடித்து மாண்ட அப்பூதி அடிகளின் மைந்தனை பதிகம் பாடி எழுப்புறாரு. மறைக்காட்டுல கதவம் திறந்தார். திருமறைக்காட்டுல கதவம் திறக்கிறார். திருமறைக்காட்டுல கதவை மூட செய்தவர் திருஞான சம்பந்தர்னு பார்த்தோம். அதுவே இங்க இவர் மறைக்காட்டுல கதவை திறந்தவர் திருநாவுக்கரசர். அது மாதிரி உழவார படை கண்டு பணி செய்து, அதாவது கோயில்ல அந்த துப்புரவு பணிகள் எல்லாம் செய்து பல நுணுக்கமான பணிகள் எல்லாம் அங்க செய்யறாரு. அப்புறம் படிக்காசும் அங்கு பெறாரு. மகேந்திர பல்லவனை சைவனாக்கிய பெருமை இவரை சாரும். கைலாய காட்சியினை எங்க பாக்குறாரு அப்படின்னா ஐயாறு அப்படிங்கிற இடத்துல பாக்குறாரு. கைலாய காட்சி ஐயாறில் கண்கிறார். 18வது அகவையில் திருப்புகழூர்ல சித்திரை திங்கள் சதய நாள்ல இறைவனோடு 2 கலக்கிறார். 81வது அகவை வரை வாழ்ந்திருக்கிறார். திருஞான சம்பந்தர் வாழ்ந்தது 16 அகவை தான். இவர் 81வது அகவை வரை வாழ்ந்திருக்கிறார். திருப்புகழூர்ல சித்திரை திங்கள் சதய நாள்ல இறைவனோட 2 கலக்கிறாரு. அதே மாதிரி மூவரில் நீண்ட காலம் வாழ்ந்தவர், அதாவது மூவர் தேவாரம் சொல்லுவோம்ல, திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், இந்த 3 பேரில் அதிகமான நாள் வாழ்ந்தவர் அப்படின்னா நம்ம நாவுக்கரசரை சொல்லலாம். அடுத்து எண்கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற கொள்கையை உடையவர். 6ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்திருக்கிறார். 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில 7ஆம் நூற்றாண்டின் முதல்லையும் வாழ்ந்தவர். முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலத்தை சார்ந்தவர். அப்பர் தேவாரம் இவர் இயற்றியது 4900. அதுல கிடைத்தது 312 பதிகங்கள். அதுல பாடல்கள் எத்தனைனா 3066 பாடல்கள்னா கிடைத்துள்ளது. இவைதான் 4, 5, 6 திருமுறைகளாக வகுக்கப்பட்டுள்ளது. 10 வகை பண்களை குறித்து இதுல நம்ம என்ன செய்யறோம், இவருடைய பாடல்கள்ல பார்க்கிறோம். 10 வகை பண்கள். அடுத்து திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம் அப்படிங்கிற வகையில இவருடைய பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கும். அதனால தாண்டகம் பாடியமையான் தாண்டக வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறார்.
சிவனே அனைத்து சமயங்களுக்கும் ஆண்டவன், அவனே தென்மொழி வடமொழிகளாய் இருப்பவன், அவனை எவர் துணையுமின்றி நாமே வழிபடலாம் என்ற குறிப்புகளும் பழமொழிகளும் சாதி கொடுமையை சாடும் சமூக சீர்திருத்த கருத்துக்களும் இசைக்கருவி பற்றிய செய்திகளும் இவருடைய பாடல்கள்ல காணப்படுகிறது. தத்துவ பொருள் நயம்பட உரைத்திடும் திறமுடையவராக இருக்கிறார். கடவுளை கணவனாகவும் ஆன்மாவை மனைவியாகவும் கொண்டு பாடும் வழக்கம் உண்டு. மூவேந்தர் பல்லவர்கள் பற்றிய குறிப்புகளும் இவருடைய பாடல்கள்ல சிலர் தெரிகிறது. எல்லோரும் ஓர் குலம் என்னும் எண்ணமும் பிற சமய காழ்ப்பும் பளிச்சிடுகிறது. அனுபவ முதிர்ச்சியை இவருடைய பாடல்கள்ல பார்க்கலாம். நகைச்சுவை மிக்க பகுதிகளும் நிறைய இடம்பெற்றிருக்கிறது. நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கிளி தருமி கருளினோ கான் என தமிழ் சங்கத்தை இவரே முதல்ல சுட்டுகிறார். மாசில் வீணையும் அப்படிங்கிற பாடலும் குனித்த புருமமும் அப்படிங்கிற பாடல், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் ஆத்தா உன் அடியேனே நிலை பெறுமாறு எண்ணியதியல் அல்லலன் செய்யும், இது போன்ற பாடல்கள் எல்லாம் சிறப்பான பாடல்கள். அப்பர் சரியை அல்லது தாச மார்க்கத்தை சார்ந்தவராக இருக்கிறார். சரியை அல்லது தாச மார்க்கத்தை சார்ந்தவர். இவர் திருநாவுக்கரசரை சூளை நோய் ஆட்கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சூளை நோய் ஆட்கொண்டது அப்படின்னா அது வயிற்று வலி தான் சூளை நோய். 5 எழுத்தால் நோய் நீங்க பெற்று சைவத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு. அப்போ இறைவன் இந்த நோயை நீக்கியதுனால இவர் இதை என்ன செய்யறாரு, கூற்றாயினவார் விலகலீர் அப்படிங்கிறது இவருடைய முதல் பாடல். அந்த பாடலை பாடுறாரு. அடுத்து யானை ஏவி இந்த மாதிரியான சமயங்கள்ல எல்லாம் பாடியிருக்கிறாரு. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற பான்மை உடையவர்னு சொன்னா அதை அவர் எதுல பாடியிருக்கிறாருன்னா திருக்கடம்பூர் பதிகம், அதுலதான் இது பாடியிருக்கிறாரு. அப்புறம் ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே அப்படின்னும் பாடல் பாடியிருக்கிறாரு. ஜாதி கொடுமைகள் சமூக சீர்திருத்தத்தை உடைய பாடல்கள் இவர் பாடியிருக்கிறார். அப்புறம் நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி அப்படின்னு அந்த சங்கத்தை குறித்து செய்தி இடம்பெறக்கூடிய பதிகம் எதுன்னு பார்த்தோம்னா திருப்பத்தூர் பதிகம் அப்படிங்கிறது தான். சரியை மார்க்கம் தாச மார்க்கத்தை பின்பற்றியவர். அப்பர்னு சொன்னவர் சம்பந்தர் தான். அப்புறம் சைவத்திற்கு மாறிய பின்னர் திருநாவுக்கரசர் மருள் நீக்கியார் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். மகேந்திரவர்மனை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றிய பெருமை இவரையே சாரும். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே அப்படின்னு பாடியிருக்கிறார். அது மாதிரி இவர் எத்தனை நாட்கள் சுண்ணாம்பு நீச்சரையில் இருந்து பிழைத்தார்னா 7 நாட்கள். நஞ்சு கலந்த பால் சோறு தான் உண்டு, அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாமல் வராரு. அப்புறம் கொல்றதுக்காக அனுப்பிய யானை இவரை வலம் வணங்கிட்டு போச்சுதான். மாதிரி சிவபெருமானிடம் படிக்காசு பெற்றார். சம்பந்தரும் இவரும் ஒரே தளத்துல தான் என்ன செய்யறாங்க, படிக்காசு பெறாங்க. அடுத்து வேதாரண்யத்துல கதவு திறக்க இவர் பாடினார். இரக்கம் ஒன்றிலீர் அப்படிங்கிற பாடல். மூட பாடியவர் சதுரம் மறைன்னு சொல்லி திருஞான சம்பந்தர் பாடியிருப்பாரு. திறக்க பாடியவர் திருநாவுக்கரசர். காசியில் மூழ்கி திருவையாட்சி குளத்துல இவர் தோன்றாரு. 81வது வயதுல திருப்புகழூர்ல உயிர் நீக்கிறாரு. இறைவன் இவரை நாவுக்கரசர் என்று அழைத்த இடம் எது அப்படின்னா திருவதிகை அப்படிங்கிற இடம். தென்கையிலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருத்தலம் எதுனா திருக்காலாத்தி அப்படிங்கிறது தான். அப்பர் உளவார பணி செய்த இடம் திருவதிகை அப்படிங்கிற கோயில். அப்பர் உளவார படை செய்த ஊர் திருப்பதிகை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 26 எழுத்துகளுக்கு மேற்படாத 4 அடிகளை கொண்ட பாவினம் மண்டிலம். அத்தொகைக்கு எழுத்துக்களை உடைய 4 அடி தாண்டகம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தாண்டகம் பாடுறது தான் இவர். அதனாலதான் அந்த தாண்டகத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோன்னா ஆவுரித்து தின்னும் புலையரேனும் கங்கைவார் சடை கரத்தாருக்கு அன்பராகில் அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாமே அப்படின்னு இவர் பாடல் பாடியிருப்பாரு. பழமொழி பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். ஏன்னா அவருடைய பதிகங்கள்ல பழமொழி கருத்துக்கள் நிறைய என்ன செஞ்சிருக்கும், இடம்பெற்றிருக்கும். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே, இது அப்பருடைய பாடல் வரிதான். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே, இந்த விதானம் புகழ்பெற்ற பாடல் அப்பர் பாடியதுதான். திருநாவுக்கரசரால் மகேந்திரன் மனமாறி அந்த மதம் மாறியதை பற்றி குறிக்கக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. தாளமில்லாத செயல் வகைதான் தாண்டகம். திருப்பதிக தாண்டகம் அப்படின்னு அழைக்கப்படுது. 135வது திருப்பதிகம் தாண்டகம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சாத்திரம் பல பேசும் சலக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் அப்படின்னு சாடியவரும் அப்பர் தான்.
திருக்கோயில் இல்லாத திருவேலூரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவிக்காடே அப்படின்னு, அதாவது கோயில் இல்லாத ஊரே கிடையாது அப்படின்னு சொன்னாரும் திருநாவுக்கரசர் தான். திருநாவுக்கரசருடைய 4ஆம் திருமுறை திருநேரிசை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. திருத்தாண்டகம் எனும் புது பாமுறையை கையாண்டதால் தான் இவர் தாண்டக வேந்தர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. ஓரளவிற்கு நாவுக்கரசரை குறித்த கூடுதலான செய்திகளே வழங்கப்பட்டிருக்கிறது. தேவையான குறிப்புகள் எடுத்து வைத்துக்கொண்டு பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. அடுத்து வேற ஒரு காணொளியோட சந்திக்கலாம்.